சூப்பர்மேன் லெகசியோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் அந்த ஆக்டர் ப்ளஸ் அவங்களோட காஸ்டியூம் அந்த இடம் என்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஆக்சுவலி இந்த சூப்பர்மேன் லெகசியோட ஃபர்ஸ்ட் லுக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட்டே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு சைடும், அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் ரிவ்யூஸுமே ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதை ஜேம்ஸ் கன்னே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருக்கிற நம்ம டேவிட் கார்ன்ஸ்வர்த் அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹென்ரி கேவில் மாதிரி இருக்காப்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணுற ஒரு இது தான் இது. ஸோ அவர் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்கிறது, ஹென்ரி கேவிலுக்கு ஒரு தம்பி சித்தப்பா பையன் கசின் மாதிரி இருக்காருன்னு சொல்லலாமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பல பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல போகிறது. ஆக்சுவலி செஸ்ட்டில் இருக்கிற அந்த சூப்பர்மேனோட லோகோ பார்த்தீங்கன்னா கிங்டம் கம் அப்படின்ற ஒரு காமிக்லேருந்து எடுக்கப்பட்ட லோகோ தான் அது. அது வந்துட்டு பிளாக்ல இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷ்யூஷுவலான அந்த எல்லோ அண்ட் ரெட்லேயே கொடுத்துருந்துருக்காப்புல. ப்ளஸ் இந்த சூட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பேகியான ஒரு ஃபீலை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக எதுவும் தோணலைங்க. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது வந்துட்டு சரி ஏதோ ஒரு ஃபேன் ஆர்ட் போட்டிருக்கு அப்படின்னு தான் நானுமே நினச்சேன். ஃபேன் ஆர்ட் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. பட் அப்புறம் தான் தெரியுது அஃபிஷியலாகவே ஜேம்ஸ் கன் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அஃபிஷியலாக ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வரலைங்க இதை பார்க்கும்போது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபேனு காஸ்ப்ளே பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது கொடுத்துச்சு. இதே ஒரு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மேன் ஆஃப் ஸ்டீலோட அந்த ஒரு போஸ்டரோட நிறைய பேர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கடா இருக்குது, இது எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது. ஸோ நான் அது கூட கம்பேர் பண்ணி சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன இது தான். பட் நல்லா தாங்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தோணலை, நல்லா தானடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது இவ்வளோ விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கே தோணுச்சு. இன்டர்நெட்டில் போனாலே நம்ம ஒப்பீனியன் பிரேக் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்க்கும்போது ஒரு சில குறைகள் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூட் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் உத்து பார்த்தா தான் தெரியுது இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேன் ஜட்டியை வெளியே போட்டு வராப்பில். வழக்கமாக சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஜட்டியை வெளியே தான் போட்டிருப்பாப்பில் பெரும்பாலான காமிக்ஸில். பட் மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்துட்டு உள்ளே தான் போட்டிருப்பாப்பில். பட் இதில் ஜட்டியை வெளியே போட்டிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜட்டியை வெளியே போட்ட ஒரு சூப்பர்மேனை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சூட் டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு ரஃபாகவும் இல்லை, ரொம்ப பிரைட்டாகவும் டார்க்காகவும் இல்லை, பிரைட்டாகவும் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் அந்த சூட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டார்க்கர் டோனில் இருந்துகிட்டு இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட் தான், பட் அதுவே ஒரு டார்க்கர் டோனில் கொடுத்துருப்பாப்பில். பட் இதில் வர இந்த சூட் பார்த்தீங்கன்னா டார்க்கராகவும் இல்லை, பிரைட்டாகவும் இல்லை, ஆல்ரெடி அடி வாங்கி எங்கேயோ கசங்கனா மாதிரி தான் இருக்குது சூட்டே பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்குது. யாரா வச்சுருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ தான் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி இந்த கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேன் உருவான 2 வருஷத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சூட்டோட டிசைன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலிங்ஸ் இருக்குது, நிறைய கோடாக நரம்புகள் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு செம்ம டீட்டெயிலிங்காக தான் இந்த சூட்டை பண்ணியிருந்திருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் டைட்டண்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி ஜேம்ஸ் கன் இது எதுக்கு விட்டுருப்பாருன்னா இது ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், இவனுங்க ஃபீட்பேக் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் ரிலீஸ் பண்ணாரா என்னவோ தெரியல. பட் இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஆதரிச்ச ஒரு சைடும் எதிர்த்து ஒரு சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படி இன்டர்நெட்டு. என்னடா சூட் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி தான் இருக்குமா சூப்பர்மேன் சூட்டு, அது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கணும், உள்ளக்க 6 பேக் ஆப்ஸ்லாம் தெரியணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இது நல்லா தானே இருக்குது. ஸோ ஜேம்ஸ் கன் அவரோட ஸ்டைலில் பண்ணுறாரு, டேவிட் கார்ன்ஸ் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டே ரெண்டாக பிரிஞ்சிச்சு இதை பார்த்ததுக்கப்புறம். ஆக்சுவலி நம்மளால் ஜஸ்ட் இந்த சூட்டை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். அவங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நம்ம பேட்மேனோட அந்த ஒரு சூட் டெஸ்டிங் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜோக்கரோட அந்த ஒரு இதாகவே இருக்கட்டும், அதை பார்த்துட்டு நிறைய பேர் கலாய்க்க தான் செஞ்சாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. வாக்கின் ஃபினிக்ஸை பார்த்து இவர் ஜோக்கருக்கு செட் ஆகான்ற மாதிரியும் டெஸ்டிங் வீடியோ மட்டுமே பார்த்து நம்மளால் ஒரு முடிவுக்கோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கோ வரவே முடியாது. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அந்த படத்தோட அந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு தியரி என்ன போச்சுன்னா இது வந்துட்டு மார்த்தாவே ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ஹோம்மேட் சூட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. அட்லீஸ்ட் இல்லைனா நம்ம சூப்பர்மேனை ரெடி பண்ண சூட்டாக கூட மேபி இருக்கலாம் அப்படின்னு இருந்துகிட்ருக்கு. பட் லைட்டாக பேட்டில் டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த கரை இதெல்லாம் அப்படியே தெரியுது. கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த சூட்டு. அண்ட் சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்மேன் வந்துட்டு பிரைட் அண்ட் ஹோப்கான சிம்பிள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. வழக்கமாக பேட்மேன் படங்களை தான் டார்க்காக கொடுப்பாங்க. பட் இந்த டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேன் வந்துட்டு ஒரு பிரைட்டுக்கான சிம்பிள், அவரோட போஸ்ட்டு இந்த மாதிரி பிரளயமாக இதாவாக கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலிங்க. அது என்னவா இருந்தால் என்ன. ஸோ இது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியாது. இந்த சூப்பர்மேன் வந்துட்டு சூப்பர்மேன் பிரைட்டு அண்ட் ஹோப்புக்கான ஒரு சிம்பிள் அப்படின்றது காமிக்ஸ் படிக்கிற ஃபேனுக்கு தெரியலாம்.
பட் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே இது ஒரு போஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது தான். ஸோ எனக்கு இந்த போஸ்டர் பிடிச்சிருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் தெரியல. பட் அப்படியே பேக்ரவுண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த சிட்டியை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது என்னடா காஜிலாவோட அட்டாமிக் பிரத் பிங்க் கலரில் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ரீசெண்டாக ஜஸ்டிஸ் லீக் வர்சஸ் நம்ம மாஸ்டர்வர்ஸ் சொல்லிட்டு ஒரு காமிக் போயிட்டுருக்குல, அதோட ஒரு கிராஸ் ஓவரை கொடுத்துட்டாங்களோ படத்தில், இல்லை அதை டீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வானத்துலேருந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அட்டாக் பண்ணி தான் அந்த அந்த பிங்க் கலர் அட்டாமிக் பிரத் பவர் போய்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்வின் டவர் மாதிரி ஒரு டவர் இருக்குது. ஆக்சுவலி அது லெக்ஸ் லூத்தரோட பில்டிங் காமிக்ஸில் லெக்ஸ் லூத்தரோட பில்டிங் அப்படி தான் இருக்கும். ஸோ அவரோட பில்டிங் அந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்துலையுமே வில்லன் லெக்ஸ் லூத்தர் தான். லெக்ஸ் லூத்தரை டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படங்கள் இதாக இருக்கலாம். அண்ட் ஜேம்ஸ் கன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிசியை வந்துட்டு புதுசாக தான் பில்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட ஸ்டைல் அவரோட இதுன்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அவர் இந்த டிசியை எந்த மாதிரி பில்ட் பண்ணி கொண்டு போக போகிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ பார்த்து எதையுமே முடிவு பண்ண முடியாது. படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சூட்டு உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது, இது உண்மையாக நல்லா இருக்கா இல்லை ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.